அன்பர்களே, உலக முடிவிலே எல்லாருக்கும் அவருடைய வாழ்க்கைக்குரிய தீர்ப்பு உண்டு என்று நாம் நம்புகிறோம். அந்த தீர்ப்பின் விளைவு எப்படி இருக்கும் என்பதை தேம்பாவணியிலே இறையடியார் வீரமாமுனிவர் ஒரு அருமையான செய்யுள் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். அந்த இறுதி தீர்ப்பு, அந்த தீர்ப்பு நேரத்திலே மனிதருடைய உணர்ச்சி எப்படி இருக்கும்? குலமுறையும் இனமுறையும் ஒன்றும் பாரா குணத்தொகையால் வேறுபட வினையைச் செய்த நலமுறையும் பார்த்து இருபால் பகுப்ப வானோர் நம்பி தனது இல்லாளை மகனை தன் தாய் பலமுறையும் மூதுனனை தம்பி ஓர் தூர் பற்றிய பல்களை தம்முள் பிரிந்து நிற்கும் வலமுறையும் கண்டு அலறி தளர்ந்து நோக வானவர் ஈண்டு எவரையும் ஓர் இடத்து இட்டு வைப்பார் என்று காட்சி படலத்திலே இந்த செய்யுள் அமைகிறது. இதனுடைய பொருள் என்ன என்றால், குலமுறையும் உறவுமுறையும் என்ற ஒன்றையும் பாராமல் அவரவர் குணத்தின் கணக்கால் மட்டுமே வேறுபடுமாறு செயல்களை செய்த நல்ல முறையையும் பார்த்து வானவர் அவர்களை எரிபிரிவாக பிரிப்பர். அதனால் கணவன் தனது மனைவியையும் தாய் தன் மகனையும் பலமுறையாலும் மூத்தவனை தம்பியுமாக ஒரே தூரில் பற்றி நின்ற பல கிளைகள் தம்முள் பிரிந்து நிற்கும் வலிய நிலைமையையும் கண்டு யாவரும் அலறி தளர்ந்து நோவர். இவ்வாறு இரு பிரிவாய் திரண்ட எல்லாரையும் வானவர் தனித்தனியே ஓரிடத்தில் கொண்டு சேர்த்து வைப்பர் என்கிறார். இதனுடைய கருத்து என்ன என்றால், குலத்தை பாரான், குணத்தை பார்ப்பான். மக்களுடைய செயல்களை அறச்செயல்களா மரச்செயல்களா என்று கணிப்பான். கணித்து அவர்களை பிரிப்பான். கணவன் ஒருபுறம், மனைவி மறுபுறம், தாய் ஒருபுறம், சேய் எதிர்ப்புறம், அண்ணன் ஒரு பக்கம், தம்பி வேறொரு பக்கம் என்று பிரிந்து அலறி துடிப்பர், தளர்வர். வானுதூதர் அவர்களை இவ்வாறு செயல்களுக்கு ஏற்ப பிரிப்பர் என்று இந்த செயலுடைய கருத்து அமைகிறது. குலமுறையும் இனமுறையும் ஒன்றும் பாரா குணத்தொகையால் வேறுபட வினையைச் செய்த நலமுறையும் பார்த்து இருபால் பகுப்ப வானோர் நம்பி தனது இல்லாளை மகனை தன் தாய் பலமுறையும் மூதுனனை தம்பி ஓர் தூர் பற்றிய பற்களை தம்முள் பிரிந்து நிற்கும் வலமுறையும் கண்டு அலறி தளர்ந்து நோக வானவர் ஈண்டு எவரையும் ஓர் இடத்து இட்டு உய்ப்பார் என்று இந்த செயல் அமைகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நற்செயல்களை எவ்வளவு செய்திருக்கிறோம், எவ்வளவு அன்பு காட்டியிருக்கிறோம், அதன் அடிப்படையிலே நமக்கு தீர்ப்பு வழங்கப்படும். நம்முடைய படிப்பு பதவி இவற்றையெல்லாம் பற்றி அல்ல, நம்முடைய அன்பு செயல்கள் நற்செயல்களின் அடிப்படையிலே நமக்கு தீர்ப்பை இறைவன் வழங்குவான். அதனால் எல்லாரும் பிரிந்துவிட முடியும். கணவன் மனைவி பிரிந்துவிட முடியும், அண்ணன் தம்பி பிரிந்துவிட முடியும், உற்றார் உறவினர் பிரிந்துவிட முடியும் என்பதை மிக அழகாக இந்த செய்யுளிலே இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு தருகிறாய். உணர்ந்து கொள்வோம்.